லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகனை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். நடிகன்னா வந்துட்டு நம்ம சிவாஜி, நம்ம டாப் ஸ்டார் அந்த ரேஞ்சுக்கெலாம் போகாமல் நம்ம ரீல் ஸ்டார் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரா அந்த ரீல் ஸ்டார்? இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்சை நீங்க பாப்பீங்கடா. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, தனுஷ் 7 டேக் பண்ற அந்த ஒரு சீனை, அந்த பர்டிகுலர் சீனை இவர் ஒரே டேக்ல பண்ணுவார்னா பாத்துக்கோங்க. அப்ப அவர் எந்த அளவுக்கு டேலண்டட் பர்சனா இருக்கணும்னு நினைச்சு பாத்துக்கோங்க. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும், இன்னும் ஒரு கெஸ்ட் உங்களுக்கு வந்து ஆழமா பதிய வைக்கணும் அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜோட ஆஃபரையே கால் ஷீட் இல்லாத காரணத்தினால ரிஜெக்ட் பண்ண ஒரு நபர். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நம்பரோட இன்டர்வியூஸை இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ கடன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் எல்லாம் விறுவிறுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்காரு மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ், இட்ஸ் அவர் டாக்டர் திவாகர் அண்ட் ஆக்டர் நிரஞ்சன். இவங்க 2 பேர்த்த பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க இன்டர்வியூஸை ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் வாங்க ஆரம்பிப்போமா. பொதுவாக வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் போயிட்டா என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஹீரோனோட ஆக்ட் பண்ணணும், எந்த ஹீரோ உங்களுக்கு வில்லனா நடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக கேட்பாங்க இல்லையா? ஸோ அதே கேள்விகளை இவங்க கிட்டையும் கேட்டதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க வந்து பாருங்க. எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு? சங்கர். வெற்றிமாறன் சார். ஓகே. எந்த ஹீரோயின் கூட பேரா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? ஸ்ருதிகாசன். ராஷ்மிகா மந்தனா. எந்த ஹீரோயின் கூட பேரா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? ஸ்ருதிகாசன். ராஷ்மிகா மந்தனா. ஓகே, சூப்பர். எந்த ஹீரோ வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? இந்த ஹீரோ எனக்கு வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி. விஜய் சேதுபதி அண்ணா. விஜய் சேதுபதி. ரஜினி சார். ரஜினி சார் வில்லனா நடிக்கணும். ஓகே, சூப்பர். இந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? தனுஷ் அண்ணா. தனுஷ். சிவகார்த்திகேயன் சார். சிவகார்த்திகேயன் எனக்கு நிம்மதியாகுது. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்கும்ல, அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு பட்டம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நடிகர் திலகம். நடிகர் திலகம் தான் வேணும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து ஸ்டார்னு வச்சு அதுக்கு பக்கத்துல எனக்கு என்ன இப்போ மக்கள் ஸ்டார், ஹீரோ ஸ்டார், அப்புறம் பீப்புள் ஸ்டார் அந்த மாதிரி இருந்தா எனக்கு அந்த மாதிரி ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ஒரு ஆசை. எப்படி இன்டர்வியூ எடுத்தாலும் நம்ம கார்த்திகருக்கு கலை எடுக்கிற மாதிரி இன்டர்வியூ ஆகுமா? ஸோ அவர் எடுத்த இன்டர்வியூல இருந்து ஒரு தரமான ஒரு கிளிப்பை நான் உங்களுக்கு போட்டுக்காங்க. உங்களுக்கு வந்து கஷ்டமான தருணம் இது இந்த வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்கு மாட்டி சாவுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு என்னடா வாழ்க்கை இது செத்து போலாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம்? எனக்கு வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இல்லம்மா, ஓப்பனா சொல்லலாமா, இப்ப தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க. தைரியத்துக்கு மறுபெயர் அப்படிலாம் நான் ரொம்ப கவலைப்பட்டு இதான காலங்கள்லாம் கிடையாதுமா. அண்ணனை பார்த்தே வந்து ஏகப்பட்ட பேர் மோட்டிவேஷன் ஆகியிருக்காங்க. ஐயோ, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திகருக்கு கலை வந்து நம்ம ஆக்டர் நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கலைஞனை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அதுல இருந்து ஒரு சில தக்லைஃப் மொமெண்ட்ஸை இப்ப நான் உங்களுக்கு. நீங்க நல்லவரா கெட்டவரா? நம்ம நல்லவங்கன்றது கெட்டவங்கன்றது நம்மள வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது. இந்த கதையெல்லாம் நான் கேட்கல, நல்லவனா கெட்டவனான்னு கேட்டேன். நைட்ல கொசு மேஞ்சா கூட அதை கூட அடிக்க மாட்டாங்க. நான் அந்த மேட் ஒண்ணு இருக்கும்ல, அதை வச்சுதான் இப்படி இது பண்ணுவேன், அதுல செத்துருவோம். உங்களுக்கு பேரு ஏதாச்சும் இருக்குங்களா? அடமொழி? பரிதாப வில்லன். நல்லா இருக்கா ப்ரோ பேரு? இல்ல, நல்லா இல்லையா? நல்லா இல்லைனாலும் அதான் பேரு பரிதாப வில்லன். நல்லா இருக்கு.
அப்போ வந்து நீங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா அது ஆனா நல்லதுதான், அது எனக்கு சந்தோஷம் தான், அதுல எதுவும். கண்டிப்பா ஆவீங்க. ரொம்ப நன்றி. இப்போ 19 வயசுங்கிறீங்க, அடுத்த வருஷம் 20 பெரிய ஆள் ஆயிடுவீங்கல்ல. இவன் சொல்றத பார்த்தா நம்ம எல்லாருமே பெரிய ஆள் ஆகிட்டே தான் இருக்கோம் கைஸ். எல்லாருமே பெரிய பெரிய ஆளா ஆகிட்டு இருக்கோம். ஆனா மங்கி போய் தான் கிடக்கு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பல். எப்படிங்க படத்துல வாய்ப்பு தராங்க? என் மனசு பத்திக்கிட்டு எரியுது, சத்தியமா சொல்றேன். பத்திக்கிட்டு எரியுது. ஏன்பா கேட்டா சிவாஜி சார் மிஞ்சுவீங்களா? என்ன மணி என் கண்ணு வேணும் கட்டாம அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு நாளை எடுக்க முடியாது. 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி. டாக்டர் டி திவாகர் பிபிடி மதுரை. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. லைஃப்ல இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வேணும் கைஸ். சும்மா சொல்லக்கூடாது. அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பிரைம்ல இருக்கு. சும்மா பிரைம்னா தக்காளி உங்க வீட்டு பிரைம்ல எங்க வீட்டு பிரைம்ல அந்த மாதிரியான ஒரு பிரைம்ல இருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண விஜய் சார்னா எவ்வளவு பெரிய அதெல்லாம் தாண்டி அவர் இப்ப நம்ம கூட வந்து நடிக்கிறார். நம்ம அவர் படத்துல நம்ம கூட வந்து அவர் நடிக்கல, அவரோட தான் நம்ம நடிக்கிறோம். நீ என்ன ஒரு கான்ட்ரோவர்சி அக்கல் வச்சிருக்க. அவர் படத்துல நம்ம நடிக்கிறோமே, அதுவே. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள வெளுக்கணும். ரொமான்டிக் சீன் பண்ணணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பாமா. இப்ப இவ்வளவு பேர் நம்மள ரசிக்கிறது காரணமே நிறைய ரொமான்டிக் சாங்ஸ் ஃபுல்லா ரீல்ஸ் பண்ணுவேமா. ரொமான்டிக் சீன் வந்து 2 சீன் கொடுத்தா நல்லா பண்ணுவேமா. எனக்கு இந்த சீன் தான் இல்ல. நீங்க சொல்லுங்க, ரொமான்டிக் சீன் பண்ணணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா ஆசை. சோ அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு லிப் லாக் சீன் வருது அப்படின்னா ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? அதாவதுமா டைரக்டர் நடிப்பு, அது எல்லாமே நடிப்பு. கண்டிப்பா அந்த மாதிரி டைரக்டர் சொல்றப்ப நம்ம பண்ணி தான் ஆகணும். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவன் அவனுக்கு வேலை கொடுத்தான்? சீன்ஸ் அதுதான் நடிப்பு. அதாவது இப்ப நிறைய ஒரு நடிப்பு. ஆமா ஆமா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி. சோ இப்போ உங்களுக்கு ஸ்ருதிகாசன் கூட நடிக்கணும்னு ஆசை சொன்னீங்க, அதே மாதிரி நீங்க ராஷ்மிகா மந்தன் கூட நடிக்கணும்னு சொன்னீங்க. ஒரு ரொமான்டிக் சீன் வருது அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஹீரோயின் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? அது எந்த ஹீரோயினாலும் ஓகே தான்மா. அவங்க பார்த்து செலக்ட் பண்றப்ப இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும் இல்ல. உங்களுக்கு நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க, நம்ம நடிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஹீரோயின் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நீங்க ரீல் பண்ணும்போதோ இல்ல எல்லாம் பண்ணும்போது. அதாவது ஆக்ட்ரஸா வரவங்க எல்லாருமே திறமையானவங்க தான்மா. இவங்க வந்தாதான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பொருத்தமான ஆட்கள் நீங்க நினைச்சிருக்க ஆட்கள் இப்போ அந்த மாதிரிலாம் நான் நினைச்சதில்லம்மா. நம்ம திறமையை காட்டணும், நல்லா நடிக்கணும்னு தான் நினைச்சிருக்கே தவிர இவங்க இருந்தால் தான் நடிப்பேன். ஏன் ஸ்ருதிகாசன் அக்கா பேரை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா டேலண்டட். அவங்க எங்களுக்குலாம் சீனியர்ஸ்மா, ஏஜ்லையும் சரி எல்லாத்துலையும் சரி. பட் சொன்னதுக்கு காரணம் நல்ல ஒரு சிங்கர் அஸ் வெல் அஸ் நல்ல ஒரு டான்ஸரு அஸ் வெல் அஸ் நல்ல மல்டி டேலண்டட் பர்சன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. காத்துக்கு அவன் எவனாவது வேணான்னு சொல்றானா பாருங்க. ஐயோ இதுக்காக தான் காத்துக்கு, இதுக்காக தான் உள்ளேயே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியே பண்றாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏன்னா ஆக்ட்ரஸ் போடுறதுமே எல்லாமே மில்லியன் வியூ போகாது. அவங்க இதில் 50K போயிருக்கும், சில இது வந்து 500K போயிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன லெவல் வியூஸ் போகுதோ அதே வியூஸ் எனக்கு போகுது. எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி 35K. இப்போ தான் பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நாள் ஆக ஆக அது ஆக்டர்ஸ்க்கே ஒரு டஃப்பை கொடுக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இப்போயே நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்து மறந்து போய் தான் இருப்பாங்க. என்னடா அவன் சிங்கிள் சூட்டுன்றான், டீன் படிக்கிறான். நீங்கள் சொன்னாப்புல எங்கே இருந்தால் இவ்வளோ நாளா அந்த மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு பார்க்க தோணும். ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்க பெரிய பெரிய நடிகர்களுக்கே பெரிய பெரிய நடிகர்கள் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னா? எனக்கு தனுஷ் பிடிக்கும், தனுஷ் அண்ணா பிடிக்கும், இவர் சிம்மண்ணாவும் பிடிக்கும். ஓகே, இப்போ அவர் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கு. அந்த வீடியோ யூஸ் பண்ணதே காமெடிக்காக தான். அது கூட இருக்க யாராவது பார்த்தீங்கன்னா அது தயவு செஞ்சு சொல்லுங்க அவர்கிட்ட. அது அவர் பண்ண காமெடி, அது ரீல்ஸ் வந்து அவர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு, யதார்த்தமா ஆக்ட் பண்ணிருக்காரு, நேச்சுரல் ஸ்டார் மாதிரி பண்ணிருக்காருலாம். அதெல்லாம் ஒரு மயிலும் கிடையாது. அவர் சும்மா
அவர் பண்ணதை மீம் டெம்ப்ளேட்டா எடுத்து போடுவானுங்க. இப்ப நான் எடுத்து போடுறேன்ல அந்த மாதிரிதான், நானே ஒரு உதாரணம் தான். அதனால அதுக்கிட்ட தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் வந்து வியூஸ் போகுது அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா பண்றோம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. நான் ஏன் வந்து அவங்க அவ்வளவு நல்ல ஆக்டிங் இல்லை, அவர் வந்து ஆக்டிங் உள்ள காமெடி பண்றாங்கன்னு நான் சொல்றேன் அப்படிங்கறது வந்து இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. லவ் அடுத்து ஓ மை காட், இப்போ வந்து அழுகை. நான் தான்டா அழுகணும். கருணை என்ன? அந்த கிளைமேக்ஸ் ரௌதிரம், அந்த மாதிரி ஒரு ரௌதிரம் மறைக்காத, பயமா இருக்குது. சோ இதுல இருந்தே பார்த்திருப்பீங்க. சோ இன்டர்வியூக்குன்னு கூப்பிட்டு அவர் எல்லாரும் வச்சு செய்யறானுங்க, கலாய்க்கிறானுங்க. அதாவது நான் இங்க வந்தா அந்த டாக்டர் திவாகரையோ ஆக்டர் நிரஞ்சனையோ கலாய்க்கிறதுக்காக நான் இங்க வரல. அவனுங்க இன்டர்வியூ, அவங்க 2 பேர்த்தையும் இன்டர்வியூல எப்படி வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வியூஸ் போகுது அப்படிங்கிறதுனாலயோ 4 பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க சிரிக்கிறதுனாலயோ நம்ம வந்து நல்லா பண்றோம்னு நான் சொல்ல. நாம ஒரு குளோனா வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் அர்த்தம். குளோன் இல்ல, குளோன் ஜோக்கர் பாண்டாவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். ஓகே, ஸோ எது எப்படியோ இது வந்து ஒரு எனக்கு வந்து இந்த மனுஷனை பர்சனலா வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும். என்ன ரீசன், இது வந்து நான் இவ்வளவு நேரம் அவரை கலாய்ச்சிட்டு இப்போ வந்து பிடிக்குன்னு சொல்றேன்னா சொல்லாதீங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே அவ்வளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வீடியோ தான் நான் என்ன காட்டுறேன். பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கண்ணே. அப்படிங்களா? நிறைய அப்ரோச் வந்துச்சு. நீங்க அந்த நாகரிகம் இல்லாமா, நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்மளோட உழைப்பு இருக்கு, போறோம், நம்ம அலைகிறோம், அலைச்சல், டிராவல் எக்ஸ்பென்ஸ், அது மக்களே வாங்க சொல்றாங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்க வாங்கிக்க. பட் ஆனா ஒரு பொதுமக்கள் மத்தியில பெரிய அமௌண்ட்டுமா, எனக்கு 50,000 40,000 இந்த பெய்டு ப்ரொமோஷன் முடியும். ஆமா, அப்பாவி மக்கள் மத்தியில எப்படிமா விளம்பரத்தை திணிக்க முடியும்? சொந்தக்காரங்களே வந்தாங்க, இந்த மாதிரி நாங்க இது வச்சிருக்கோம், எங்க அம்மா கூட என்னப்பா ஒரு நம்ம உங்களுக்கா பண்ணி, ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதாமா, அதெல்லாம் முடியும். எவ்வளவோ கிரியேட்டர்ஸ் தனக்கான விளம்பரத்தை வந்து விட்டு கொடுக்காம மொத்த விளம்பரத்தையும் போடுறாங்க. ஐயோ கேமரா வாட்டிட்டுனே ஐயோ விளம்பரத்தை போடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளால் வந்து விளம்பரமே எனக்கு வேணாம், இது எவனுமே விளம்பரம் கொடுக்காதீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேம்பிளிங்க, நம்ம தோனியே கேம்பிளிங் அந்த இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்றப்ப அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நிக்கிறாரு பத்தியா. இதுக்காகவே இவரை தூக்கி விடலாம். திவாகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆக்டர் நிரஞ்சனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பை பை.